வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு குருமா வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நிறைய வகையான குருமா வெரைட்டிஸ், சட்னி வெரைட்டிஸ், அதே மாதிரி மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் வெரைட்டி, குழம்பு வெரைட்டிலாம் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பஞ்சு போல் இட்லி வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கணுங்கிறதும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு 1 கப் அளவுள்ள இந்த சைஸ் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். 1 கப் அளவுள்ள தக்காளி, அதாவது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தக்காளி கணக்கு. இப்போ 1 கப் அளவுள்ள துருவின தேங்காவையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கசகசாவை சூடான தண்ணியில் 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அதையும் அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்கலன்னா முந்திரி பருப்பு சேர்த்ததோடு நிறுத்திக்கலாம். இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 10 சேர்த்துருக்கிறேன். ஏன் அதிகமாக சேர்த்துருக்கிறேன் அப்படின்னா தேங்காய் முந்திரி பருப்பு இனிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு காரமே தெரியாது குருமாவில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சைஸில் உள்ள ஒரு இஞ்சியை சேர்த்துருக்கிறேன். அதாவது பொடியாக நறுக்கினது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 வெள்ளைப்பல்லு பூண்டு, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். சப்போஸ் உங்கள்கிட்ட விழுதாக இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதிலேயே 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை கலர் ஏலக்காவையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா செவந்து வரணும். அப்போ தான் நம்ம குருமாவுக்கு அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். எல்லாம் செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா கிள்ளி போட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ 1 கப் அளவுள்ள இந்த அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அதே தான் 1 கப் அளவுக்கு வெங்காயம் எடுத்து நம்ம அரைச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இப்போ நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த குருமாவுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி கணக்கு. அதனால் 1 வெங்காயத்தையும் 1 தக்காளியும் அரைச்சிட்டோம். அதே அளவுக்கு 1 வெங்காயத்தையும் 1 தக்காளியும் நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக குழப்பாக ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். இது வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்போ உங்களோட தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு 2 செகண்ட் விட்டிங்க அப்படின்னாலே நல்லா மசிஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா இப்போலாம் தக்காளி நமக்கு குழப்பாக வரதில்லை, ஒரு மாதிரி கல் மாதிரி தான் வருது. இந்த மாதிரி மூடி வச்சு வதக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்துடும். இதுக்கு நாட்டு தக்காளி தான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்போஸ் பெங்களூர் தக்காளி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே மீடியம் தீயிலே வச்சு கரிஞ்சிடாமல் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சிட்டு நீங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேங்காய் விழுது இவ்வளோ அரைச்சதுக்கு குறைஞ்சது ஒரு 6 பேர் நீங்கள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குருமா வரும். அதனால் இதில் நீங்கள் இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாஸை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு 6 கப் அளவுக்கு இப்போ நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் நான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். மீடியம் தீயிலே கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைனா பொங்கி எழுந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சாதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். இது உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டிங்க அப்படின்னா நமக்கு பச்சை வாசனைலாம் சீக்கிரமாக போயிடும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்மளோட குருமாவை இறக்கிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டான குருமா தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.